வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு மலையாள ஹாரர் திரைப்படமான டைசிராய் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உள்ள பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளிவிட்ருக்குறாங்க. அண்ட் இந்த படம் தியேட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துச்சு. அதில் இந்த படத்தை எடுக்கக்கூடிய டேரக்டர், ஸோ அவரோட நேமுக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ராகுல் சதாசிவம், ஸோ அவர் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு பிரம்மயுகம், ஸோ பூதகலம் அப்படிங்கிற மாதிரியான சூப்பரான ஹாரர் படங்களை கொடுக்கக்கூடிய வரிசையில் ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்தில் புதுசாக என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் கதையை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் சீன்லே கிணத்துக்குள்ளே விழுந்து செத்து போன ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இறந்து போன பொண்ணு வந்து கனி. இந்த பொண்ணோட கூட படித்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரணவ் மோகன்லால். ஸோ இவர் வந்து கூட படித்த பொண்ணு இப்படி இறந்து கிடக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவளோட காரியம் நடக்கிறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு போகிறாரு. அங்கே போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ஒரு ஹேர் கிளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாப்புல. மேலும் இந்த இறந்து போன கனி அப்படிங்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒரு ஸ்கூல்மேட்டாக இருந்தாலும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மீட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மொன்னா நல்லா பழகிருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ஜஸ்ட்டு ஜாலியாக ஃபன்னாக இருந்தோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அதனால் வேணான்னு சொன்னதுனால தான் வந்து இறந்து போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சினால தான் போய் பார்க்க போயிருப்பாப்புல. ஸோ இப்படி கிளிப்பை எடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மர்மமான ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படி ஹீரோவோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா யார், அந்த ஆன்மாக்கு என்ன வேணும், நம்ம ஹீரோவை எதுக்கு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, இதெல்லாம் தான் அந்த படத்தோட மீதி கதைக்களமாக இருக்கும். எனக்கு இந்த படம் நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு புதுமையான ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக இந்த படத்தோட டேரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. பிரணவ் மோகன்லால் இந்த படத்துக்கு சூப்பரான ஒரு லுக் வைஸும் சூப்பராக வந்திருக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸ்லையுமே சூப்பராகவே ஹேண்டில் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் எடுத்த ஒரு 2 படங்களோட ரெஃபரன்ஸை இந்த படத்தில் யூஸ் பண்ணி நல்லா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸுமே ஓரளவுக்கு சூப்பராக நல்லா ஒர்க் ஆச்சு. முக்கால்வாசி படம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியிலே படம் போகும். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த படத்தில் கிடைக்குது. ஏன்னா சைலண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளை லிசன் பண்ண வைக்கும். ஸோ அதை இந்த படத்தோட டேரக்டர் ஹேண்டில் பண்ணி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. மேலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் போக போக, அதாவது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க, இல்லை வார்த்தையால் ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணியே முடிச்சிருவாங்க. போட்டு வளன்னு இழுக்காமல் ஃப்ளாஷ்பேக் அது இதுன்னு போகாமல் போனதே இந்த படத்தில் ஒரு பெரிய நல்ல மூவ் அப்படின்னு கூட சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புதுமையான ஹாரர் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம்.